வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வக்கீல் வீட்டுக்கு வந்திருக்காரு ராமச்சந்திரனை பார்க்க. அப்போ வள்ளி வீரா எல்லாரும் வக்கீல்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. வீரா, நம்ம இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது. இந்த சாட்சிக்காரன் பின்னாடி யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்படியே விட்டுட்டோன்னு சொன்னால் இவன் பொய் மேலே பொய் தான் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வக்கீல் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சொல்கிறத வச்சு பார்க்கும்போதே மாறன் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெளிவாக புரியுது. ஆனால் அந்த ஐ விட்னஸ் ஏன் இப்படி சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னோடனே கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு வீரா லாயர்கிட்ட சொல்லிவிட்டு, ஐ விட்னஸ் மேலே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன் மாறன் மேலே பழியை போடணும் முன்பகருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அது மட்டும் இல்லாமல் அவன் பொதுவாக யாராவது கோர்ட்டில் ஏறி சாட்சி சொல்லணுன்னா ஒரு சின்ன பதட்டம் இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் இவன் அதை விட அதிகமாக பதட்டப்பட்டதை நான் கவனித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே லாயர் இங்கே பாருமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த தடவை அவன் வேணா தப்பிச்சிருக்கலாம். அடுத்த தடவை ஹியரிங் வரும்ல, அவனை கிராஸ் கொஸ்டின் கேட்டு அவன் வாயாலே உண்மையை சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னோடனே அவன் வாயால் உண்மையை கக்க வச்சாதான் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு அப்படின்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்கிறாங்க. லாயர் அடுத்ததாக நாம் அவன் விட்னஸை விசாரிக்கும்போது எல்லா உண்மையும் நான் வாங்கிடுறேன். அது மட்டும் இல்லாமல் மாறன் மேலே எந்த தப்பும் இல்லை. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இந்த கொலைக்கு காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களையும் உள்ளே தள்ளிடலாம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வக்கீல் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ராகவன் முகம் ரொம்ப படபடப்போட பயத்தோடு நிற்கிறாரு. அதை வீரா நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.